இன்னும் 2 மாதம் வெயிட் பண்ணால் பாலா படத்தில் ஹீரோ சான்ஸ் வச்சு நினைக்கிறேன். ஆடா பாவி, ரிவ்யூ பண்ண சொன்னால் மூஞ்ச செக் பண்ணிட்டு இருக்கேன் மாதிரி ரிவ்யூ மொதல் பண்ணுறான் வராம. சரி, ஸோ மருது படத்தோட கதை என்ன? ஸோ ஒரு ஊரில் வந்து ஒரு 4-5 கொராப் பொலிட்டிஷியன் இருப்பானுங்க. ஓகேயா, இவனுங்க வந்து என்னென்னா ஒரு தப்பு பண்ணிடுவாங்க. ஸோ தப்பு மறைக்கிறதுக்கு பல காரியங்கள் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து சம்ஹாவ் வந்து விஷாலுக்கு லிங்க் ஆயிடும். ஸோ விஷால் என்ன பண்ணாரு, அது என்ன தப்பு, எப்படி விஷாலுக்கு லிங்க் ஆச்சு தான் மருது படத்தோட கதை. ஓகே, ஸோ இந்த படத்தோட காசு அண்ட் க்ரூ பார்த்துருவோம். இந்த படத்தோட ஹீரோ அஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி விஷால் வந்து மருதுவாக பண்ணியிருக்காங்க. ஸோ விஷால் இந்த படத்தில் என்ன அவரோட கேரக்டர்னா ஒரு மூட்டை தூக்குற தொழிலாளியாக அந்த படத்தில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் பார்க்கவும் கொஞ்சம் கரெக்டாக ரோல் சூட் ஆகுது. விஷாலோட பேரா வந்து ஸ்ரீதிவ்யா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை வந்து அவர் அவளை கொஞ்சம் வில்லேஜ் லுக்கில் காட்டிக்காங்க. கொஞ்சம் ரக்கட்டா, கொஞ்சம் எல்லாமே என்னடா இன்னும் எதிர்த்து கேள்வி கேட்குற மாதிரி இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குது. இதோட இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ஸ்ரீதிவியோட அம்மாவும் ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க படத்தில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டராக பண்ணியிருக்காங்க. சூரி வந்து இந்த படத்தில் வந்து காமெடி அண்ட் காமெடி தவிர்த்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குது அவருக்கு. ஸோ அதை பற்றி நான் கொஞ்சம் ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த படத்தில் வந்து இன்னொரு முக்கியமான கேரக்டர் யாருன்னா இந்த விஷாலோட அப்பா தேவைப்படுங்க. அதாவது விஷாலோட பாட்டி கேரக்டர் ஒருத்தவங்க. அவங்க பேர் யாருன்னு நம்மளுக்கு தெரியல. பட் ஸ்டில் அவங்க வந்து பர்ஃபெக்டாக எப்படிங்க நினைக்கிறது கண்டிப்பாக அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். பட் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஷி கிவ் அ பெஸ்ட். இந்த படத்தில் வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர் 2-3 பேர் இருக்காங்க. பட் இம்பார்ட்டன்ஸாக யார் நம்ம கொடுக்கணும்னா இந்த படத்தோட வில்லன், அதாவது ஆர்கே சுரேஷ்னு ஒருத்தவங்க. நிறைய வில்லன் இருக்காங்க, பட் ஒன் ஆஃப் த மெயின் வில்லன் ஆர்கே சுரேஷ். இதுக்கு முன்னாடி நம்ம தாரத்தப்பட்ட படத்தில் பார்த்தோம். அவர் வந்து படத்தோட ப்ரொடியூசர், ஸ்டுடியோ நைன் படத்தோட ப்ரொடியூசர். இந்த படத்தில் வந்து ஹீ பெர்ஃபார்ம்ட் பெஸ்ட். ஒரு கரெக்டான வில்லனாக இருந்தார். அண்ட் இம்பார்ட்டன்ட் ஈக்குவல் ரோலில் வந்து ராதாராவ் பண்ணியிருக்காங்க. அவரும் ஒரு நல்ல ஒரு டான் மாதிரி அந்த ஊரில் பெரிய தலைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ மருது படத்துக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் ஆல்சோ சாங்ஸ் இது 2 கம்போஸ் பண்ணது டீமன். ஆஃப்டர் லாங் டைம் டீமனோட ஒரு வில்லேஜ் பேஸ் படம் அதை பார்க்கலாம். உண்மையாலே பாட்டெலாம் வந்து கேட்குற மாதிரி இருக்குது. ஓகே, இட் வாஸ் ஜஸ்ட் நைஸ். அண்ட் பிஜிஎம் என்னன்னா வில்லேஜ்னால ஆவுனா உரிமை அம்முன்னு அடிச்சு அப்புறம் வந்து தாரத்தப்பட்ட எல்லாம் கிழிச்சு விட்டுருக்காங்க. ஃபைட்டிங் சீனில் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து இன்னொரு லெவல் தூக்கி விட்டுருக்கு. ஸோ விஷால் வந்து ஒரு நம்பர் மாதிரி ஒரு ஹீரோ, அதாவது அடிச்சா 10 பேர் பறக்கலாம். ஸோ ஒரு கன்வின்சிங்கான ஒன் ஆஃப் த ஹீரோலாம் விஷால் ஒருத்தர். அந்த ஃபைட்டிங் சீனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஒரு எஃபர்ட் மாதிரினா அது வந்து பிஜிஎம் தான். ஸோ பிஜிஎம் வாஸ் குட் அண்ட் சாங்ஸ்லாம் வந்து ஆஃப்கோர்ஸ் நல்லா கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ டீமன் வந்து இந்த வில்லேஜ் பேஸ் வந்து கொஞ்சம் அவர் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா ஹி ஹேஸ் ஹை பொட்டன்ஷியல் ஒரு வில்லேஜ் பேஸ் படத்துக்கு வந்து இந்த நல்ல பாட்டெலாம் கொடுக்கறதுக்கு. ஸோ இந்த மருது படத்தில் என்ன நம்ம நோட்டீஸ் பண்ணோம்னா ஓவரால் என்ன பிடிச்சிருக்குன்னா இந்த படம். ஸோ ஒரு வில்லேஜ் படத்தை வந்து எப்படின்னா எடுத்துக்கலாம். ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் எடுத்துக்கலாம், இல்லை ஊர் பஞ்சாயத்து அப்படியே எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஒரு பேலன்ஸாக இருக்குது. ஆக்ஷன், சென்டிமெண்ட் சீன், அதுக்கப்புறம் லவ், இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. அண்ட் இந்த படத்தோட அட்வான்டேஜ் என்னன்னா இந்த படத்தோட காமெடி. அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூரி வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மராக இருக்குது இந்த படத்தில். ஏன்னா ஆடியோ லான்ச்லேயே விஷால் சொல்லியிருக்காரு ஒரு நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்டாக சூரியை பார்க்கலான்னு. எஸ், இந்த படத்தில் நீங்கள் படத்தை பார்க்கலாம். சூரி காமெடி அண்ட் டைமிங் பக்காவாக இருக்குது. அவர் பேக்ரவுண்டில் அப்பப்போ அடிக்கிற கவுண்டர்லாம் நல்லா இருக்குது. அண்ட் சில சென்டிமெண்ட் சீன்லாம் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. சில சீனில் வந்து விஷாலே மிஞ்சிட்டாரு, அதை நாங்கள் நல்லா கவனித்தோம். ஸோ இட் வாஸ் ஜஸ்ட் நைஸ். ஸோ இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா இந்த படத்தோட ஆக்ஷன் சீன்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் விஷால் வந்து 10 பேர் அடிச்சு ரக்கட் லுக்கில் பார்க்கணுமா, இந்த படத்தில் பார்க்கலாம். ஆக்ஷன் சீன் திரும்ப தத்துவமாக இருக்குது. யாருக்கு நம்ம கிரெடிட் கொடுக்கணும், இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் ஆல் வேல்ராஜ்க்கு. ஸோ இந்த படத்தோட என்ன நம்ம பிடிக்கல ஓகே, மொதல் விஷயம் என்னன்னா இந்த படத்தோட கதை என்னன்னா இட்ஸ் வெரி வெரி டிபிக்கல் ஸ்டோரி. இந்த மாதிரி கதை நம்ம வந்து நிறைய படத்தில் பார்த்துருப்போம். ஆனால் என்ன பிடிச்சிருக்குன்னா the way it flows. அதாவது எந்த கட்டத்துலேயும் வந்து அடைச்சா என்னடா அப்படி தோணாது, நல்லா இருக்கு. ஏன்னா இந்த படத்தை கதை வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் ஆரம்பிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரொமான்ஸ், லவ், அதே தான் அந்த படத்தோட அட்வான்டேஜ். புரியுதா? ஏன்னா ரொமான்ஸ் அண்ட் லவ் வந்து இட்ஸ் வெரி வெரி என்ஜாயபிள், பார்க்குற மாதிரி இருக்குது. நமக்கு சொன்ன மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூரியோட காமெடி வந்து என்ஜாயபிளாக இருக்குது. ஸோ என்ன தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கதை எல்லாம் நினச்சோம், அந்த ரொமான்ஸ் சீக்வன்ஸ், அந்த விஷால், சூரி, ஸ்ரீதிவ்யா அவங்களோட சீக்வன்ஸ் எல்லாமே இட் வாஸ் வெரி வெரி என்ஜாயபிள். ஸோ இன்னொரு பாயிண்ட் நம்ம நோட்டீஸ் பண்ணால் இந்த படத்தில் வந்து அடிக்கடி ஃப்ளாஷ்பேக் வருது. அம்மாவுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக், அப்பாவோட ஃப்ளாஷ்பேக், தங்கச்சி ஒரு ஃப்ளாஷ்பேக். ஸோ என்னன்னா 2-3 ஃப்ளாஷ்பேக் வரும்போது நல்லா இருக்கு. ஆனால் சீனு ஃப்ளாஷ்பேக் வரும்போது டக்குன்னு அந்த பேஸ் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ண மாதிரி இருக்கு. அண்ட் செகண்ட் திங் நோட்டீஸ் பண்ணணும்னா இந்த படம் செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சு ஒரு 20 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் பேஸ் ஸ்லோவாக மாதிரி இருக்குது. ஏன்னா அது வந்து அந்த வில்லனுக்கும் ஹீரோக்கும் பில்டப் பண்ணுற சீன். ஸோ கொஞ்சம் பேஸ் ஸ்லோ பண்ண மாதிரி இருக்குது. பட் அதுக்கப்புறம் அந்த ஆக்ஷன் ஆரம்பித்தோடனே இட் வாஸ் ஜஸ்ட் நைஸ். அண்ட் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் நாங்கள் சொல்ல மாட்டோம், படத்தோட காமெடி நிறைய டபுள் மீனிங் காமெடி இருக்குது. உழுந்தோன்னு சிரிக்கலாம். ஸோ நாங்கள் இங்கே சொல்ல முடியாது, ஏன்னா அந்த படத்தை அந்த ஸ்க்ரீனோட பார்த்தா நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. இதெல்லாம் வந்து ஈவன் தோ நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்லாம் இருந்தாலும் இந்த சில எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த எலிமெண்ட்ஸ்லாம் வந்து இட் மேக்ஸ் மருது வெரி வெரி குட் ஃபிலிம். ஓகே, ஸோ ஓவரால் மருது எப்படி இருக்குன்னா, மருது வந்து டிப்பிக்கல்
மசாலா ஃபேமிலி என்டர்டெய்னர். எஸ், ஏன்னா இந்த படம் வந்து மோர் டு ஆக்ஷன் சீக்வன்ஸ் நிறையா இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நாங்கள் சொன்ன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் இட்ஸ் மோர் டு பேஸ்ட் ஆன் காமெடி அண்ட் ஆல்சோ ஃபேமிலி எலிமெண்ட்ஸ். பாட்டிக்கும் அவங்க பேரனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட். ஸோ அந்த காமெடி அண்ட் சூரிக்கும் விஷாலுக்கு ரிலேஷன்ஷிப். அண்ட் ஈவன் தோ வந்து சில சீன்லாம் வந்து ரொம்ப டிப்பிக்கல் ரொம்ப கிளீஷேவாக இருந்தாலும் பட் ஓவரால் இட்ஸ் ஒன் டைம் வாட்சபிள். ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்ல ஒரு என்டர்டெயின். கரெக்ட் மசாலா கமர்ஷியல் எலிமெண்ட் வந்து வாஸ் மருது. ஸோ நீங்கள் மருது படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் இருக்கும், அதை கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதை படிச்சு செஞ்சுருக்கோம். உங்களுக்கு படம் பிடிக்கலையா, பிடிச்சிருக்கா, அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரைட், ஸோ நாங்கள் அதை படிச்சு செஞ்சுருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ அன்டில் தென் இன்னொரு புது ரிவ்யூலாம் வரும். அந்த அடுத்த ரிவ்யூ வர வரைக்கும் அண்ட் பழைய வீட்டில் பார்த்துட்டு இருங்க என்ன. ஓகேயா? அண்ட் பாய்.